This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ரிக் யூனிட்ஸில் யூனிட்ஸ் ஆஃப் லென்த் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் லென்த்தோட யூனிட்ஸ் பார்க்க போகிறோம். த பேசிக் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர் எம். அதாவது ஒரு லென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூனிட் எடுப்போம்னா மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1 கிலோமீட்டர் என் ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிலோமீட்டர். ஸோ நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம், ஒரு லென்த்தை மெஷர் பண்ணுறோன்னா நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோன்னா மீட்டர். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ மீட்டர் தேவைப்படும் அப்படின்வாங்க. நம்ம ஒன்று என்ன சொல்லுவோம், 2 மீட்டர்ஸ் 1 மீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி லென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் என்னது, மீட்டர். ஸோ இதை வச்சு தான் நம்ம அதோட யூனிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு மீட்டரில் லார்ஜஸ்டான யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா கேஎம். இது இந்த கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னா, கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10 ஹெக்டோமீட்டர். அதாவது அடுத்த யூனிட்டு கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 10. ஸோ 10 ஹெக்டோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10 ஹெக்டோமீட்டர். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஹெச்எம். அதே மாதிரி ஹெக்டோமீட்டர், 1 ஹெக்டோமீட்டர் ஹெச்எம் ஈக்குவல் டு 10 டெக்காமீட்டர். டெக்காமீட்டர் அடுத்த யூனிட். ஸோ 10 டெக்காமீட்டர். அதை டிஏஎம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்காமீட்டர். 1 டெக்காமீட்டர் டிஏஎம் ஈக்குவல் டு 10 மீட்டர். இதுதான் பேஸ் யூனிட்டு மீட்டர். ஓகேவா? ஸோ அது ஒரு டெக்காமீட்டரில் 10 மீட்டர் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க 1 டெக்காமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர். அதை எம்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மீட்டரில் 10 டெசிமீட்டர் இருக்குது. ஸோ மீட்டர் எம் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர் டிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டெசிமீட்டரில் பார்த்தீங்கன்னா டிஎம் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் இருக்குது. அதை சிஎம்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ டெசிமீட்டர் டிஎம் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அடுத்து சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா சிஎம். அதில் எவ்வளோ மில்லிமீட்டர்ஸ் இருக்குன்னா 10 இருக்குது. அது எம்எம்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ சிம்பிளும் அதோட யூனிட்ஸும் பார்க்கலாம். கேஎம்ன்றது கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்குள்ளே 1000 மீட்டர் இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அடுத்து ஹெக்டோமீட்டர். 1 ஹெக்டோமீட்டர் ஈக்குவல் டு 100 மீட்டர். அடுத்தது 1 டெக்காமீட்டர். ஸோ 1 டெக்காமீட்டர், ஒரு டெக்காமீட்டருக்குள்ளே 10 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த மீட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கே போகும்போது 10 இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இதாகும். அதாவது இங்கே ஒரு 10 இன்க்ரீஸ் ஆகும் மீட்டரில். அடுத்தது இன்னொரு 10, அடுத்தது இன்னொரு 10. இதுக்கு கீழே அப்படியே டிக்ரீஸ் ஆகும். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1 டெசிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு இது 10ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும், 1/10 ஆனால் 0.1ன்னு எழுதலாம். அடுத்தது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.01 மீட்டர். அதாவது 1/100 0.01 மீட்டர்னு எழுதலாம். 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1/1000. இது எப்படி எழுதலாம், 0.001 மீட்டர்னு எழுதலாம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.